வெல்கம் டு லேர்ன் வித் யாகு. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் வந்து கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம்னா எஃப்எஸ்டியில் ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஃபோர்த் எக்ஸசைஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ Node.js சர்வர் யூசிங் எக்ஸ்பிரஸ் தட் ஸ்டோர்ஸ் டேட்டா ஃப்ரம் ஏ ஃபார்ம் ஆஸ் ஏ ஜேசன் ஃபைல். அப்போ ஜேசன் ஃபைலில் வந்து இப்போ ஜேசன் ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு ஃபார்மை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கணும். அண்ட் த டிஸ்பிளே இன் ஏ அனதர் பேஜ். அதை வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு பேஜ் மூலிமா நம்ம என்ன பண்ணணும், டிஸ்பிளே பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் த ரீடைரக்ட் தி பேஜ் ஷுட் பி ஏ ப்ரிப்பேர்ட் யூசிங் ஹேண்டில் பார். ஸோ அப்போ அது என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா ஹேண்டில் பார் மூலிமா வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, அதை நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, ரீடைரக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஹேண்டில் பார் அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் இன்ஜின் தட் பி யூஸ்ட் இன் ஏ எக்ஸ்பிரஸ். சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஸ்ன்றது ஒரு நியூ பேக்கேஜ். இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு Node.js சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்பில்டாக வந்து சில சப்போர்ட்டிங் லைப்ரரிஸ்லாம் வரும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் சம் ஆஃப் தி நியூ ஃபீச்சர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்னா அதுக்கான பேக்கேஜை நம்ம என்ன பண்ணுவோம், செப்பரேட்டாக இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்போ விண்டோஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா 19 நம்ம ஆஃபீஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 19 வந்து கொடுக்கும்போது வந்து ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சப்போர்ட்டிங் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அடிஷனல் ஃபீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட் பண்ணி அது ஒரு பேச்சஸ் மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்கன்னா Node.jsல வந்து ஒரு அட்வான்ஸாக ஒரு கான்செப்ட் உருவாக்குறது தான் Express.js. எக்ஸ்பிரஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக உருவாக்குறது தான் React.js. சரிங்களா? ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கலாம். அட் த சேம் டைம் பிஃபோர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேக்கேஜை பற்றி ஒரு ஓவர் வியூ மட்டும் நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஓவர் வியூ அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ். ஸோ எக்ஸ்பிரஸ் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ ஸ்மால் வெப் ஃப்ரேம் ஒர்க் தட் சிட் ஆன் டாப் ஆஃப் தி Node.js. அப்போ Node.jsக்கு மேலே ஒரு ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, Node.jsக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த Express.js வந்து என்ன பண்ணுவோம், அசைன் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ Node.jsனால பண்ண முடியாத சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் மூலியமாக பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும். அனதர் இம்பார்ட்டன்ட், எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க். ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் எக்ஸ்பிரஸ் இஸ் ஏ ஃபாஸ்ட் அண்ட் அசர்ட்டிவ் எசென்ஷியல் அண்ட் மாடரேட் வெப் ஃப்ரேம் ஒர்க் of Node.js. At the same time asynchronization method. அப்போ எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், அசர்ட்டிவ்ன்றது இஸ் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து எசென்ஷியல் அண்ட் மாடரேட் வெப் ஃப்ரேம் ஒர்க். இது இட் நாட் டு கிவ் அ மோர் அட்வான்ஸ்டு வெப்சைட்லாம் கிடையாது, வெப் ஃப்ரேம் ஒர்க் கிடையாது. ஒரு மாடரேட் ஒரு வெப் ஃப்ரேம் ஒர்க்காக என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும். அட் சேம் டைம் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனைசேஷன் மெத்தடை கொண்டது. ஸோ அசிங்க்ரோனைசேஷன் மெத்தட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நாட் பிளாக்கிங் தி வெயிட்டிங்ஸ். அப்போ இங்கே வெயிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக்கிங் வந்து கிடைக்காது. அதாவது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க சிங்க்ரோனைசேஷன் அசிங்க்ரோனைசேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தான். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வர வரைக்கும் இட் நாட் டேக் டு அனதர் ரெக்வஸ்ட். இன்னொரு ரெக்வஸ்ட் அது எடுக்காது. அதான் வந்து சிங்க்ரோனைசேஷன். ரெஸ்பான்ஸ் கிடைக்காம வி நாட் டு டேக் அனதர் ரெக்வஸ்ட், அது சிங்க்ரோனைசேஷன். அசிங்க்ரோனைசேஷன் வந்து அப்படின்னா அசிங்க்ரோனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவோம், அட் அ டைமில் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். வி நாட் வெயிட் ஃபார் பி ரெஸ்பான்ஸ். ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வரல, அதனால் வந்து இன்னொரு ரெக்வஸ்ட் எடுக்கக்கூடாதுன்றதுலாம் வந்து கிடையாது. அடுத்த ரெக்வஸ்ட் எதுனா இருந்துச்சுன்னா அந்த ரெக்வஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனைசேஷன். மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்க்ரோனைசேஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சிங்க்ரோனைசேஷன் வி வில் யூஸ் ஆன் சம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ். அதுவும் யூஸ் பண்ணுவாங்க, சில இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அசிங்க்ரோனைசேஷன் மெத்தட் தான். இட்ஸ் நாட் வெயிட் ஃபார் ஏ பிளாக்கிங் கிடையாது. சாரி, இட் நாட் வெயிட் ஃபார் ஏ ரெக்வஸ்ட் ஆர் ரெஸ்பான்ஸுக்காக வந்து வெயிட் பண்ணுறது கிடையாது. ஸோ மோர் தென் ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் இருக்குது. இட்ஸ் அ ப்ரொவைட் ஏ ரோபோட் செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் டு டெவலப் தி வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியும், மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் இட்ஸ் யூஸ் டு பில்ட் ஏ சிங்கிள் பேஜ், மல்டி பேஜ் அண்ட் ஹைப்ரிட் வெப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ சிங்கிள் பேஜ் வச்சு நம்ம பண்ண முடியும், அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணவும் முடியும். மல்டிபிள் பேஜ் வச்சு என்ன பண்ண முடியும், எக்ஸ்பிரஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஹைப்ரிட் வெப் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இட்ஸ் மேக் இட் ஈஸி டு ஆர்கனைஸ் யுவர் அப்ளிகேஷன் ஃபங்க்ஷனாலிட்டி வித் மிடில்வேர் அண்ட் ரவுட்டிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மிடில்வேர் யூஸ் பண்ணுறாங்க, ரவுட்டிங் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மிடில்வேர் என்ன, ரவுட்டிங் என்னது ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஸோ மிடில்வேர்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் தட் ஹாவ் டு ஆக்சஸ் ஏ ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட். ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் கொண்டது ஒரு கைண்ட் ஆஃப் பேஜ் தான் வந்து மிடில்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி. அண்ட் நெக்ஸ்ட் மிடில்வேர் ஃபங்க்ஷன் வில் அப்பியர் தி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைக்கிள்ஸ்.
ஸோ அப்போ மிடில்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரப்போகிற ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க இது யூஸ் பண்ணுவாங்க. த நெக்ஸ்ட் மிடில்வேர் ஃபங்க்ஷன்ஸ் காமன்லி டினோட் பை தி வேரியபிள் நேம்டு. ஸோ இப்போ வேறு எதுனா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ளே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மிடில்வேர் என்ன பண்ணுவாங்க இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டர்மீடியேட். மிடில்வேர்ன்றது ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி. ஸோ மோர் தென் ரெக்வஸ்ட் எதுனா இருக்குது அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மிடில்வேர் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங். ஸோ ரவுட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஒரு பேஜ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த பேஜுக்கு ஒரு யூஆர்எல் நீங்கள் செட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் உள்ள எம்சிஏ ஒன்று இருக்குது. அப்போ எம்சிஏன்றது ஒரு பேஜ், அந்த பேஜுக்கு ஒரு நேம் வைக்கணும், அதுதான் எம்சிஏ. சரிங்களா? இப்போ அடுத்து ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு பேர் வைக்கணும், அது எம்பிஏ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் பேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ரைட், அப்போ அந்த பேஜை நீ ஸ்பெசிஃபிக்காக வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற அப்படின்னா அது ரவுட்டிங்னுவாங்க. ஸோ அதுதான் யூஆர்எல். ஸோ த ரவுட்டிங் இஸ் ரெஃபர் ஹவு அன் அப்ளிகேஷன் என் பாயிண்ட் யூஆர்எல் ரெஸ்பாண்ட் டு தி கிளைண்ட் ரெக்வஸ்ட். அப்படி நான் எம்சிஏன்ற ஒரு பேஜை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் உள்ள போகணும். டிபார்ட்மெண்ட் உள்ள போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்லாஷ் போட்டு எம்சிஏ நீ கொடுக்கணும். எம்சிஏன்னு கொடுத்தா தான் பண்ண முடியும், அந்த பேஜ் வந்து உனக்கு அங்கே லோட் ஆகும். ஸோ அதுதான் வந்து ரவுட்டிங்னுவாங்க. ரவுட்டிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மல்டிபிள் பேஜ் கிரியேட் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணுற யூஆர்எல் பாத் அப்படின்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா? ஸோ அப்போ ஃபார் இன்ட்ரோடியூசிங் a routing, see basic routing, you will define a routing use of method of express app object that corresponding HTTP method. ஸோ அப்போ இந்த ரவுட்டிங் யூஸ் பண்ணும்போது ஆப் டாட் கெட் மெத்தடு, ஆப் டாட் போஸ்ட் மெத்தடு, ஸோ இந்த மாதிரி மெத்தட் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரவுட்டிங்கில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வி டிஃபைன் a route by using method of a ஆப் ஆப்ஜெக்ட். அப்போ நீங்கள் ரவுட்டிங் எதனா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸை பொறுத்த வரைக்கும் ஆப்னு ஒரு ஃபைல் ஆப்ஜெக்ட் வச்சுருப்பாங்க. அதாவது ஒரு ஃபோல்டர் மாதிரியோ இல்லை ஏதோ ஃபைல் மாதிரியோ என்ன பண்ணுவாங்க டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது உள்ள தான் நம்ம முடியும் அந்த மல்டிபிள் அப்ளிகேஷனை நீங்கள் அசைன் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வாங்க எக்ஸசைஸ் உள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸை வச்சு ஒரு பேசிக்காக வந்து ஒரு அப்ளிகேஷனை ஸ்டார்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமாக இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறது. ஸோ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது வந்து குளோபலாக இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா குளோபல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குளோபலி. ஸோ குளோபலாக எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா npm install -g express. ஸோ இது எதுக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா குளோபல் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம ஒரு நோட் ஜேஸ்னு நம்ம ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பாங்க, சி டிரைவில் இருந்திருக்கும். ஐ மீன் நோட் ஜேஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணால் எக்ஸ்பிரஸோட சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும்னா அந்த நோட் ஜேஸ் ஃபோல்டரில் நமக்கு சேவ் ஆகிடும். ஸோ இப்போ நான் என்னோட லேப்டாப்பில் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ சி டிரைவில் போனீங்கன்னா சி டிரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸு. ஸோ ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் போனீங்கன்னா இங்கே நோட் ஜேஸ்னு இருக்கும். ஸோ நோட் ஜேஸ் ஃபோல்டரில் போனீங்கன்னா இங்கே நோட் மாடியூல்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குளோபலாக இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ குளோபலாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து நம்மளோட நோட் ஜேஸ்லேயே வந்து உட்காந்துரும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி சில அப்ளிகேஷன் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் வேறு எங்கே போய் காப்பி பண்ணணும் சேவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் அது அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த நோட் மாடியூல்ன்ற ஒரு கான்செப்ட் ஒரு ப்ராசஸ் வந்து சப்போர்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருக்காது. ஸோ அப்போ அங்கே திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் என்ற ஒரு மெத்தட். ஸோ சேவ் எதுக்கு பண்ணுறோம், சேவ்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ சேவ் வந்து பார்த்தீங்கன்னா npm install express -save. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மெத்தட் எதுக்கு வச்சுருக்கோம்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டரியில் போய் சேவ் ஆகிறது. ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கேன், அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃபோல்டர் மூலிமா நீங்கள் அந்த ஃபோல்டரில் வந்து எல்லா சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமும் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் டைரக்டரி உள்ளே போயினாவும் இந்த எக்ஸ்பிரஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும். நான் ஒரு சாம்பிள் ஒன்றா இப்போ இங்கே என்னோட இதில் இருக்குது நான் காட்டுறீங்க பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்கள், இப்போ இதில் வந்து நம்ம எதுவுமே கிடையாது. இப்போ இதில் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து யூஸ் பண்ண எதுவும் பண்ணலை. ஸோ நோட் மாடியூல் நமக்கு வந்து இந்த இடத்துல நம்ம எதுவும் நம்ம குளோபல் இன்ஸ்டால் பண்ணாலும் இந்த எதுவும் பண்ணல. ஸோ இந்த ஃபோல்டரை செக் பார்த்துங்க, இந்த ஃபோல்டரில் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ இதில் நான் ஃபோல்டரை வந்து எப்படி சேவ் ஆகுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சேவ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் டைரக்டரி ஒரு டைரக்டரியில் ஒரு உங்கள் ஃபைல் எல்லாம் இருக்குன்னா அந்த டைரக்டரி உள்ள போய் நாவும் அந்த நோட் மாடியூல் வந்து சேவ் ஆகும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கமாண்டை நம்ம கொடுப்பாங்க -save
ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணதுனால எனக்கு குளோபலாக வந்து உட்காந்துட்ருக்கு. ஸோ என்னோட நோட் ஜேஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அப்போ நோட் ஜேஎஸில் இருக்கும்போது என்னோட ப்ரோக்ராமில் நான் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் கிடையாது. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துகிட்டு போய் நான் வேறு எங்கன்னா யூஸ் பண்ணுறேன்னா அங்கே வந்து இந்த ப்ரோக்ராம் சப்போர்ட் ஆகாது. ஏன்னா வந்து நோட் மாடியூல் இங்கே இந்த சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அந்த இதில் போய் என்ன பண்ணணும், நீங்கள் எங்கே போடுறீங்களோ அங்கேயும் வந்து நோட் எக்ஸ்பிரஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ தான் நோட் மாடியூல்ன்ற ஒரு பேக்கேஜ் நமக்கு என்ன ஆகும், இன்பில்டாக உள்ள வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு நோட் ஜேஎஸ், இது வந்து எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பாருங்கள், இப்போ இந்த ப்ரோக்ராமில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிச்சுன்னா இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுவோம், அது வந்து ஒரு பேக்கேஜ் மாதிரி. ஸோ இந்த பேக்கேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா உள்ளே வந்து என்னோட ப்ரோக்ராமில் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்க்ளூட் பண்ண போகிறேன். அப்போ இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஏற்கனவே நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பேன், எந்த ஒரு பேக்கேஜாக இருந்தாலும் எந்த ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரெக்வர்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மூலியமாக என்ன பண்ண முடியும், அந்த பேக்கேஜை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த கான்ஸ்ட் எக்ஸ்பிரஸ், இது எக்ஸ்பிரஸ் ஒரு வேரியபிள், நீ எந்த இடத்துல நீங்கள் என்ன வேரியபிள்னாலும் கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ அப்போ நான் இப்போ ரிலேட்டடாகவே இருக்கணுன்றதுக்காக வந்து எக்ஸ்பிரஸ்லேயே கொடுத்துட்றோம். ஸோ எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வர்ட் எக்ஸ்பிரஸ். அப்போ என்ன மீனிங்னா, இந்த ரெக்வர்ட் இந்த எக்ஸ்பிரஸில் இருக்கிற மொத்த சப்போர்ட்டிங் பேக்கேஜும் இந்த வேரியபிளில் வந்து நான் எனக்கு அசைன் ஆகிடு அப்படின்னு தான் மீனிங். சரிங்களா? இப்போ இந்த எக்ஸ்பிரஸ் உள்ள இருக்கிற மொத்த பேக்கேஜும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வேரியபிளை அசைன் ஆகிடு அப்படின்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எக்ஸ்பிரஸ் வேரியபிளில் வந்து அசைன் ஆன ஃபங்க்ஷன் எல்லாமே என்ன பண்ணணும், ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அப்போ அது ஆக்டிவேட் பண்ணணும்னா அப்போ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், கான்ஸ்ட் ஆப் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஸ் ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வேரியபிளில் வந்து மொத்த பேக்கேஜ் சப்போர்ட்டிங் வந்துருச்சு, ஆனால் அந்த சப்போர்ட்டிங் பேக்கேஜ் மொத்தமே என்ன பண்ண போகிறேன், நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஆக்சஸ் பண்ணணும்னா அப்போ என்ன பண்ணுவோம், அப்போ ஃபங்க்ஷன் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிக்கணும். அப்போ இந்த மாதிரி நான் கொடுத்தேன்னா ஆகும்னா இது வந்து ஃபங்க்ஷன் இல்லையா, இப்போ ஜென்ரலாகவே 2 ப்ராக்கெட் போட்டாவே வந்து நான் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த வந்து எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி 2 ப்ராக்கெட் போட்டால் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ எக்ஸ்பிரஸில் இருக்கிற இந்த எக்ஸ்பிரஸ், அதாவது இங்கே இருக்கிற மொத்த சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ண போகிறேன், ஆக்சஸ் பண்ண போகிறேன் வித் யூசிங் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப். இப்போ ஃபங்க்ஷனாக என்ன பண்ணுறேன், யூஸ் பண்ணதுனால என்ன எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் போர்ட் ஈக்குவல் டு 3000. ஸோ இப்போ போர்ட் நம்பர், இப்போ இதுக்கும் வந்து ஒரு போர்ட் நம்பர் கிரியேட் பண்ணுறேன், 3000 ஒரு போர்ட் நம்பர் கிரியேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ஆப் டாட் கெட். ஸோ இப்போ வந்து இந்த ஆப் டாட் கெட் ஸ்லாஷ் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ். இப்போ இந்த ஆப் டாட் கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கெட்டுன்றது எடுக்கிறது. சரிங்களா? இப்போ இது என்னென்னா HTTPயோட ரெக்வஸ்ட்டை வந்து என்ன பண்ணணும், எடுக்கிறதுக்காக நம்ம ஒன்று கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா HTTP வந்து ஒரு இன்பில்ட் ஆஃப் Node.js-ஓட சப்போர்ட்டிங் பேக்கேஜ். ஸோ HTTP யூஸ் பண்ணும்போது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த மாதிரி கெட்டுன்னு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஆனால் இப்போ எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, எக்ஸ்பிரஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெத்தட் இருக்குது. அதாவது இது தனியாக இதுக்குன்னு ஒரு எக்ஸ்பிரஸ் சைட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது app.get, app.set, app.listen இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா app.ன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வேணுன்னா நான் கீழே வந்து அதோட லிங்க்கை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், அந்த லிங்க்கில் ஒன்று பாருங்கள். அதை வச்சு நம்ம என்ன பண்ணால் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இன்னும் நம்ம அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா app.get/request.response எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, HTTPயோட ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், app.getன்ற ஒரு கான்செப்டை நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கான்செப்டில் நம்ம என்ன நடக்குது அப்படின்னா, app.get request response, this arrow meaning of a fat arrowன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேட் ஏரோனா ஃபங்க்ஷன் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு ஃபேட் ஏரோ யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மொத்தத்தையும் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக டிஃபைன் பண்ணுறது. ஸோ இங்கே நான் என்ன கொடுக்குறேன்னா ரெஸ்பான்ஸ் டாட்டு ஹலோ வெல்கம் டு லேர்ன் வித் யாகு அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணுறேன், அசைன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து app.listen போர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேட் ஏரோ console.example app listening on port number டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இந்த திரும்ப சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா app.listenறது இஸ் அ கைண்ட் ஆஃப் வே ஆஃப் அப்ரோச்சஸ் டு கிரியேட் ஏ சர்வர் இன் எக்ஸ்பிரஸ். இப்போ நீங்கள் HTTPயில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம், HTTP.create சர்வர்னு கொடுத்துருப்போம். பட் இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால வந்து app.listen கொடுத்தாவே இட்ஸ் ஈக்குவல் டு கிரியேட் ஏ சர்வர். அப்போ கிரியேட் சர்வரை என்ன பண்ணும், அதுக்கு பதிலுக்கு என்ன பண்ணும், app.listen கொடுத்தாவே என்ன பண்ணும், சர்வர் வந்து என்ன பண்ணும், கிரியேட் பண்ணுறதுக்கான மீனிங் இங்கே. சரிங்களா? இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா app.listen போர்ட் நம்பர்
அப்படின்னாவே வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த போர்ட் நம்பர் என்ன பண்ணுவோம், வாட்ச் பண்ணுறோம். ஸோ பார்க்கும்போது அந்த போர்ட் நம்பர் வந்து 3000 அப்படின்னு இருந்துச்சுன்னா, நமக்கு என்ன ஆகும், அந்த போர்ட் நம்பர் நமக்கு நம்ம எக்ஸ்போஸ் ஆகும். அந்த எக்ஸ்போஸ் ஆன போர்ட் நம்பர் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ். அப்போ எக்ஸ்பிரஸுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அந்த ப்ரோக்ராம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். நம்ம லாஸ்ட் டைம் ஒர்க் பண்ணது. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள், அதே ப்ரோக்ராம் தான். ஸோ எக்ஸ்பிரஸும் இங்கே தான் இருக்குது. லாஸ்ட் டைம் ஒர்க் அவுட் பண்ண ப்ரோக்ராமும் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், HTTP நான் யூஸ் பண்ணுறதுனால இப்போ இந்த 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 ஸ்டேட்மெண்ட்டு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ கான்ஸ்ட் சர்வர் ஈக்குவல் HTTP கிரியேட் சர்வர் ஃபங்க்ஷன் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பதில் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து app.listen போர்ட் அப்படின்னு கொடுத்தாரு. வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இவ்வளோ பெரிய இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஷார்ட் பண்ணி என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால app.listen போர்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்து என்ன பண்ணுறேன், அதை நான் கால் பண்ணிடுறேன். இட் பி ஓவர், ரைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெட் இருக்கு இல்லையா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இங்கே இருக்கும். இங்கே நம்ம ஆப் எங்கேயுமே யூஸ் பண்ணிக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், இது நம்ம இந்த ப்ரோக்ராமில் எங்கேயுமே வந்து நம்ம ஆப் இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, ஆப்ன்றது இஸ் அ கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் இன் எக்ஸ்பிரஸ். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் இருக்கிறதுனால ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ app.getன்றது HTTP ரெக்வஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணுறது தான். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ரெக்வஸ்ட் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபங்க்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் app.get. ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஹேண்டில் பண்ணுறது app.get, இந்த ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணுறது app.listen. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா app.listenக்கும் app.getக்குள்ள வந்து டிஃப்ரென்ஷியேட். app.getன்றது HTTPயோட ரெக்வஸ்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். app.listenன்றது அந்த போர்ட் நம்பர் என்ன பண்ணுவோம், அசைன் போர்ட் நம்பரை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராமை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். எக்ஸ்பிரஸில் வந்து இப்படி தான் கிரியேட் பண்ணுவாங்க. ஈஸியாக முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், டெர்மினல் போகலாம். ஸோ கோ டு டெர்மினல். ஸோ நம்ம டெர்மினல் வந்துடுச்சு. இப்போ நம்ம டெர்மினல் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபைலை வந்து ரன் பண்ண போகிறோம். ஆஸ் இட் இஸ் நோட், ஃபைல் நேம் வந்து exp.js. ஸோ நம்ம ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு வந்து கீழே வந்து எவ்ரிதிங் இஸ் பி டன் கரெக்ட் அப்படின்னா நமக்கு கீழே வந்து நமக்கு என்ன ஆகும், எக்ஸாம்பிள் ஆப் லிசனிங் ஆன் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வரும். அந்த போர்ட் நம்பர் என்னவோ அந்த போர்ட் நம்பர் அங்கே மென்ஷன் ஆகும். சரிங்களா? ஸோ இது கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த ஆப் வந்து நான் எப்படி இந்த app.get app.setன்னு சொன்னீங்களே எக்ஸ்பிரஸில் இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ அது எப்படி பார்க்கணுன்றது நான் இங்கே சொல்லிடுறேன். இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் ஆப் express.com போனீங்கன்னா express.comல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் நோட் ஜேஎஸோட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அவங்க லிங்க்கில் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஓகே இது வந்துடுச்சு. இப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸோட ஜேஎஸோட மொத்த சப்போர்ட்டிங் எல்லாமே இங்கே வரும், இருக்கும். உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா இதில் போய் நீங்கள் என்ன பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து போட போகிறது ஏபிஐ ரெஃபரன்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த எக்ஸ்பிரஸை கிளிக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். express.json, ரவுட்டரு, ஸ்டாட்டிக்கு, டெக்ஸ்ட்டு, யூஆர்எல் என்கோட் அப்படின்வாங்க. இப்போ எக்ஸ்பிரஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. வேர் எக்ஸ்பிரஸ் ஈக்குவல் டு ரெக்வர் எக்ஸ்பிரஸ். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரஸில் இருக்கிற மொத்த ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணி அந்த எக்ஸ்பிரஸ் என்ன பண்ணுவோம், ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறது தான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தடு. நம்ம இன்னொன்று வந்து நம்ம ஆப்லாம் பார்த்தோம் இல்லையா, app.get, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் இருக்கிற மெத்தட்ஸ். app.all, app.delete, app.disable, app.get, app.get ஃபங்க்ஷனு, அப்புறம் app.listening, app.path, போஸ்ட்டு, புட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம app.get தானே பார்த்தோம். இப்போ app.get எதுக்கு யூஸ் பண்ணுறது பாருங்கள். ஸோ இப்போ app.get எதுக்கு வருது அப்படின்னா, app.get. ஸோ app.get எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த app.get வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்குற மொத்த ஃபங்க்ஷனையும் என்ன பண்ணுவோம், HTTP மூலிமா எடுத்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் வந்து app.get. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற எல்லா பாத்தையும் என்ன பண்ணுவோம், எடுத்து வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு நமக்கு அது
ஓகே. இங்க வந்துருச்சு பாருங்க. நம்மளோட ப்ரோகிராம்ல. ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிரஸ பத்தி நீங்க தெரியணும்னா, இங்க போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு கமாண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க. வேணும்ன்றவங்க என்ன பண்ணுங்க, அதில போய் செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ express.js.com அது உள்ள போனீங்கன்னா, அப்ளிகே அ ஏபிஐ ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா என்ன பண்ணலாம், மொத்தத்தையும் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இங்க நமக்கு போர்ட் நம்பர் வந்து விசிபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், அந்த போர்ட் நம்பர் நம்ம இங்க என்ன பண்ண போறோம், ரன் பண்ண போறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000. ஸோ லோக்கல் ஹோஸ்ட் 3000 கொடுத்த உடனே நமக்கு வந்து என்ன ஆகும்னா, நமக்கு சர்வர் கனெக்ட் ஆகி சர்வர்லேருந்து என்ன பண்ணும், நமக்கு இந்த மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது response.write hello welcome to learn with யாகுன்ற ஒரு மெசேஜ் நமக்கு என்ன பண்ணும், எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ இட் பி ரன் ஆன் டேக் சம் டைம். வாட் ஹேப்பன், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. லோக்கல் ஹோஸ்ட் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோமா, 3000 கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு இன்னும் ஃபைல் வந்து இங்கே அவுட்புட் நமக்கு டிஸ்ப்ளே ஆகவே இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் இங்கே சொல்லிடுறேன் பாருங்கள். அது ஏன் அப்படின்னா, நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நார்மலாக HTTP இருக்கும்போது நம்ம ரைட் பண்ணிடலாம். ஸோ ரைட்ன்றது இட்ஸ் ஷோ டு டிஸ்ப்ளே ஆன் ஸ்க்ரீன். ஸ்க்ரீனில் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக நம்ம ரைட்ன்ற ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து ஒரு Node.js-ஓட எக்ஸைஸ், Node.js இருக்கிற இன்பில்ட் ஆஃப் சப்போர்ட்டிங் இருக்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் வி ஆர் கோயிங் டு யூஸ் டு app.get. app.getன்றது இட் கம் ஃப்ரம் தி நியூ அடிஷ்னல் பேக்கேஜஸ் ஃப்ரம் எக்ஸ்பிரஸ். எக்ஸ்பிரஸ்லேருந்து வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அந்த இடத்துல வந்து ரைட் யூஸ் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா சென்ட் யூஸ் பண்ணணும். ஸோ சென்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியும், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்பிரஸோட டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம சென்ட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஃபைல் ஒரு டைம் சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நோட் திரும்ப அதே சேம் ஃபைலில் கொடுக்குறீங்க exp.js கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா நான் நமக்கு வந்து போர்ட் நம்பர் 30,000 லிசன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இது ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி விடுங்க. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகணும், நம்மளோட ஹலோ வெல்கம் டு லேர்ன் வித் யாகு அப்படின்னு நமக்கு என்ன ஆகும், நமக்கு அவுட்புட் வந்துடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு எக்ஸ்பிரஸை யூஸ் பண்ணி ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி இந்த சர்வர் மூலிமா வந்து நம்ம டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணுறது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் நான் பண்ணுவேன் வந்து ஃபோர்த் எக்ஸைஸ் நம்ம பார்ப்போம். என் ஃபோர்த் எக்ஸைஸ் முன்னாடி நம்ம இதே காட்டினா எக்ஸ்பிரஸ் வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் ஆஃப் Node.js. ஏன்னா எக்ஸ்பிரஸ் தெரிஞ்சால் தான் நம்ம முடியும் ஃபோர்த் எக்ஸஸ் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஃபோர்த் எக்ஸஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹேண்டில் பார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்டில் பார்ன்றது என்னென்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டெம்ப்ளேட் தே யூஸ்ட் இன் எக்ஸ்பிரஸ். சரிங்களா? ஹேண்டில் பார் மட்டும் கிடையாது, ஹேண்டில் பார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டெம்ப்ளேட் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிரஸில் யூஸ் பண்ணுவாங்க. அது எதுக்குன்றதை நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.